ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூனா ஃபிஷ் கறி தான் செய்ய போகிறோம். டியூனா மீனோட குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு மீன். ஸோ மெயினாக வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தாராளமாக சாப்பிட்லாம். இது ஒரு கறி மீன் அப்படின்னு சொல்லலாம். முள்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டியூனா ஃபிஷ் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஒரு கடல் வகை மீன் தான் இது. ஸோ இது நாங்கள் போய் நம்ம ஈரோடு மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மீன்லேருந்து தான் ஒரு ஸ்லைஸ் நமக்கு வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஸ்லைஸே சிங்கிள் ஸ்லைஸே 2.25 கிலோ இருந்தது. அதாவது ஒரு துண்டு நம்ம சின்ன மீனில் எப்படி ஒரு துண்டு ஃப்ரைக்கு எடுப்போம் அந்த மாதிரி இது ஒரு பெரிய துண்டு. இப்படியே வந்து இது 2.25 கிலோ இருந்தது. இதில் நான் பாதி தான் இன்றைக்கி குழம்பு செஞ்சுருக்கேன். மீதியை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு கறி மீன். குழம்புல அதிகமாக போட்டாலுமே நம்மளால் சாப்பிட முடியாது. முள்ளில்லாத மீன் தான், இருந்தாலுமே ஹார்ட்னஸாக இருக்கும். கொஞ்சம் கறி மாதிரி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஜூஸியாக மற்ற மீன்கள் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இது வந்து குழம்புல கொஞ்சம் தான் நம்ம சேர்த்து செய்யலாம். ஸோ இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப குழஞ்சி வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு லைட் கலரில் வந்தால் போதும், ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். இப்போ ஒரு 3 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப குழஞ்சி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புளிக்குழம்புங்களெல்லாம் எப்படி தக்காளி வந்து சுருங்கி வந்தால் போதுமோ அந்த மாதிரி வந்தால் போதும். இந்த டியூனா ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து லோ தான். அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். இதில் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு சாம்பார் தூள் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது குழம்பு மிளகாய் தூள் சொல்லுவாங்க இல்லையா, சாம்பார் தூள் அதை ஆட் பண்ணிக்கிறேன் 3 டீஸ்பூன். இது நல்லா வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து கொடாம்புளி எடுத்திருக்கேன். கொடாம்புளி வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். 4-5 பீஸ். இதுலேயே வந்து கொஞ்சமாக நம்ம ஊர் புளி இருக்கு இல்லையா, அதுமே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது இருக்கட்டும். இது ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தி செஞ்சாலும் சரி, தேங்காய் எண்ணெய் சேர்த்தி செஞ்சாலும் சரி, கடலெண்ணெய் சேர்த்தி செஞ்சாலும் சரி, 3மே நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், இது 3ம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இது 3மே வந்து பொடிச்சு வச்சு ஆட் பண்ணலாம். அதாவது சீரகம், வெந்தயம் இது 2மே வந்து பொடிச்சு வச்சு ஃபைனலாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நான் அது என்கிட்ட மசாலா தீந்துருச்சு அப்படிங்கிறக்காக நான் வந்து ஃப்ரைக்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்த உடனே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூளை கூட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாம்பார் தூள்லேயும் காரம் இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றனால. இப்போது 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து பச்சை வாசம் கொஞ்சம் போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த அரைச்ச கலவையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்புக்கு டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணும்ன்ட்டு. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ புளி வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி மட்டும்தான் நம்ம கரைக்க போகிறோம். கொடாம்புளியை நான் அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஊர் புளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த புளியை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொடாம்புளியை நான் அப்படியே தான் சேர்த்த போகிறேன். நம்ம அந்த புளியோட டஸ்ட் மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். கொடாம்புளியை நான் அப்படியே வந்து சேர்த்த போகிறேன். கொடாம்புளியோட பெனிஃபிட் போட்டு பாருங்கள், அவ்வளோ இருக்கும். அதை கரைச்சி தான் செய்யணும் கிடையாது, அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும்.
இப்போ நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசம்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்து உங்களுக்கு குழம்பு வந்து பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தேங்காவை கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போது டியூனா ஃபிஷ்ஷை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் அந்த மீன் துண்டுகளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கறி மீன்கள் தான். ஸோ வந்து வெந்து வர்றதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சே நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து டியூனா ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வீடியோ போடுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலாவோட சீக்ரெட் தான். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டியூனா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரைக்கும் கலந்து வச்சாச்சு. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அதான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மீன்கள் ஃபிஷ் ஃப்ரை நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது அவைலபிள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 15 நிமிஷம் நான் மீன் குழம்ப மூடி வச்சுருக்கேன். இது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிறதுக்குள்ளே அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். ஆனால் மீன் வந்து கறி மாதிரி தான் இருக்கும். இப்போயே சொல்லிட்டேன், நீங்கள் நார்மல் மீன் மாதிரி இருக்காது. இது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி மீன்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மீன் குழம்ப இறக்கிற வேண்டியது தான். இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாட்ட கன்சிஸ்டன்சியில் நம்ம சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இந்த கொடாம்புளியெலாம் போட்டிருக்கறனால மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டியூனா ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு தான் இப்படி செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த வகையான மீனாக இருந்தாலும் சரி இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். நான் சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.